ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து தனக்கான சாரி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சித்தார்த் வந்து கெஸ்ட்டு நான் வேறு வலிக்கிட்டாங்க, ஏன் நின்று நீங்கள் வலிக்கிறேன்னு வந்து ரோஹிணிக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி தன்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சசியோட ரூமில் போகிறாங்க. சித்தார்த் வந்து ரோஹிணியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ரோஹிணி எந்த பதிலும் சொல்லாமல் தன்னோட ஜுவல்ஸ் சாரீஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சித்தார்த் வந்து ரோஹிணி எங்கே கிளம்புறேன்னு கேட்க, ரோஹிணி வந்து நான் சசியோட ரூமில் போய் தயாராக போகிறேன்னு வந்து சொல்ல, சித்தார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறமா அப்போ ரோஹிணி வந்து சித்தார்த் கிட்ட, எனக்கு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர டைம் இல்லை, நீங்களே உங்களோட ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்புறமா ஒரு ஜுவல்ஸ் வந்து வைக்க இடம் இல்லை, அதனால் சித்தார்த் கிட்ட என்னோட கையில் வச்சு விட்றீங்கன்னு சொன்னப்பல சித்தார்த் வந்து ரோஹிணியோட கையில் ஜுவல்ஸை வச்சு விட்டுருவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து சசியோட ரூமுக்குள்ளே தான் தயாராகிறதுக்காக வந்துடுவாங்க. பார்த்தா சசியை காணையில் அத்தை மட்டும் தான் எடுக்கிறாங்க. அப்போ அத்தை கிட்ட போய் ரோஹிணி வந்து, அத்தை சசி எங்களுக்கு சசி வந்து அந்த கேர்டனுக்கு நிற்கிறாங்கன்னு வந்து அத்தை சொல்ல, அப்போ ரோஹிணிக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, இந்த கேர்டனுக்கு பின்னால் சசி இருக்க மாட்டேன்ற, ஒருவேளை சசி எங்கேருந்து கிளம்பிட்டாலும் இந்த கேர்டனுக்கு பின்னாடி இல்லையோன்ற சந்தேகத்தில் ரோஹிணி அத்தை கிட்ட, அத்தை அந்த கேர்டனுக்கு பின்னால் சசி வந்து என்ன செய்யறான்னு கேட்க, அத்தை வந்து அது வந்து அவங்களோட சடங்குன்னு சொல்ல, சடங்கான அப்படி ஒரு சடங்கு தான் இது வரைக்கும் கழிப்பதே இல்லைன்னு ரோஹிணி வந்து சொல்ல, அத்தை வந்துட்டு நீ இது வரைக்கும் ஏதாவது சடங்கு செய்திருந்தால் தானே கழிப்பறதுக்குன்னு சொல்ல, அப்புறம் ரோஹிணிக்கு வந்து முகம் ஒரு மாதிரி போயிடும். அப்புறமா பார்த்து அத்தை கேட்பாங்க, அது சரி நீ ஏன் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துருக்கேன்னு சொல்ல, ரோஹிணி இருந்துட்டு, அத்தை அது வந்து சசிக்கு உதவி செய்கிறதுக்காக தான், சசிக்கு சில வேலை கூச்ச சுபாவம் இருக்கலாம், அதுக்காக தான் தான் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து உதவி செய்ய வந்தேன்னு வந்து ரோஹிணி சமாளிக்கிறான். ரோஹிணிக்கு வந்து சந்தேகமில்ல ஆரம்பிக்குது. சின்னத்தை கிட்ட சடங்கு கேட்டுன்னு அது இதுன்னு சொல்லி ஒருவேளை டான்ஸ் ஆடுறதுக்காக போயிட்டாரோ அப்படி இப்படின்னு ரோஹிணிக்கு வந்து சந்தேகமில்ல ஆரம்பிக்குது. ரோஹிணி வந்து சின்னத்தை கிட்ட, என்ன சின்னத்தை உள்ளே எந்த ஒரு சத்தமுமே வரையில, சடங்குன்னு சொல்கிறீங்க ஒன்றையும் காணிலேன்னு சொல்லிட்டு, ரோஹிணி வந்து சில வேலை சசிக்கு ஒரு வேலை உங்ககிட்ட சொல்ல கூச்சமாக இருக்கலாம், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அந்த கேட்டினை விளக்குறதுக்காக கிளம்புறாங்க. அப்புறமா ரோஹிணி கேட்டினத்துலேருந்து பார்த்தா உள்ள சசி இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணிக்கு வந்து ஒரு குழப்பமாகிடுது, உள்ளே என்னென்னு சசி இருக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு ரோஹிணி என்ன செய்யணும்னு தெரியாமல் பேசாமல் இருக்கிறாங்க. அப்புறமா சசி வந்து ரோஹிணியை பார்த்து நீங்களா வந்துருக்குறீங்கன்னு கேட்டுட்டு ஆமான்னு சொன்னதுக்கப்புறமா விலகி நிற்கிறாங்க ரோஹிணி. அப்புறமா சசி வந்து தன்னோட அத்தை கிட்ட போகிறாங்க. சசி வந்து அத்தை கிட்ட, அத்தை இப்போ நான் இந்த சடங்குலேருந்து வெளியில் வைக்கலாமான்னு சொன்னதுக்கப்புறமா வந்து அத்தை வந்து வா சசின்னு சொன்னதுக்கப்புறமா சசி வந்து அத்தை கிட்ட நிற்க, அத்தை வந்து சசியை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ஆனால் உனக்கு ஒரே ஒரு குறை தான் இருக்குது, உன் முகத்தில் இருக்கிற சிரிப்பை காணும்னு சொல்ல, அப்போ சசி வந்து மறுபடியும், அத்தை எனக்குன்னு உலகத்தில் யாருமே இல்லை, என்னோட வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது எனக்கு சந்தோஷத்தை தந்ததில்லை, அந்த நிகழ்ச்சி எனக்கு சந்தோஷத்தை தர்றதுக்குள்ளே என்னோட சிரிப்பு வந்து பரப்பிடும்னு வந்து சசி வந்து சின்னத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்னத்தை சசிக்கு, இந்த முறை நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு சசின்னு சொல்லிட்டு சசி வந்து சின்னத்தை கிட்ட, அத்தை இன்னைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனில் நான் வந்து முந்தானியால் என்னோட முகத்தை மூடிக்கிட்டு வரலாமான்னு வந்து பெர்மிஷன் கேட்குறான். இதுக்கு காரணமாக சசி வந்து, அத்தை இது வந்து என்னோட புகுந்த வீடு தானே, கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாரும் என்னோட முகத்தை பார்க்கட்டும், இப்போ வந்து நான் முந்தானையால் முகத்தை மூடிட்டு வரலாமான்னு வந்து பெர்மிஷன் கேட்க, சின்னத்தையும் சிரிச்சுக்கிட்டே சசி கிட்ட பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ரோஹிணி மனசுக்குள்ளே இவன் என்ன புதுசாக பிளான் போடுறான்னே தெரியலையே, இவளோட பிளானை தெரிஞ்சுக்கணும்னு ரோஹிணி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால ரோஹிணி வந்து சின்னத்தை நீங்கள் போங்க, ஃபங்க்ஷன் ஃபுல்லாக இருந்து சசியை நானே கவனிச்சுக்கிறேன், ஃபங்க்ஷன் தொடங்குற டைம் நானே சசியை கீழே பத்திரமா கூட்டிட்டு வரேன், சின்னத்தை நீங்கள் போங்கன்னு சொல்லி சின்னத்தையே வழி அனுப்பி வைக்கிறா ரோஹிணி. சசி வந்து ரோஹிணி கிட்ட, ரோஹிணியை கண்டு முகத்தை முந்தானியால் மூடிட்டு, டைம் ஆக போகுது, 7:30 ஆக போகுது, நீங்கள் இன்னுமே என்ன கீழே கூட்டிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறியான்னு வந்து ரோஹிணி கிட்ட சசி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ரோஹிணி சசி கிட்ட, நீ கவலைப்படாத சசி, சரி 7:30 நான் உன்னை கீழே கொண்டு போய் ஃபங்க்ஷனில் விட்டுருவேன், நீ கவலைப்படாத. அப்புறமா சசி எழுதிட்டு, அக்கா நீங்கள் நேரத்துக்கு வலிக்கிட்டீங்கன்னா நாங்கள் 2 பேருமே ஒன்றா கீழே போகலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ரோஹிணி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ரோஹிணி மனசுக்குள்ள சசியோட பிளான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு, அப்போ சசி இருந்துட்டு, அக்கா சீக்கிரமாக போய் வலிக்கிடுங்க, 2 பேருமே கீழே போகணும்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சசி இருந்துட்டு ரோஹிணி கிட்ட, அக்கா உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு கூட்டமாக இருக்கிறது வந்து பிடிக்காது, ஒரு பதட்டமா இருக்கு, அதனாலதான் நான் நேரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க சீக்கிரமா வலிக்கிட்டு வாங்கன்னு சொல்ல ரோஹிணி வலிக்கிறதுக்காக கிளம்புறான்.